Hey everyone, welcome to Trends Atelier. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதாவது நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எண்ட் நாட் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஜரியில் நீங்கள் செயின் ஸ்டிச்சாக இருக்கட்டும் இல்லை நாட்டாக இருக்கட்டும் எதுவுமே நீங்கள் ஜரியில் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழேருந்து மேலே த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் போடுறேன். இதுக்கு பேர் வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 2-3 ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், த்ரெட்டை இந்த அளவுக்கு மேலே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேருந்தே அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டு பக்கத்துலேயே இன்னொரு த்ரெட் எடுத்து அதை அதுக்கு மேலே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு இப்போது அந்த மேலே இருக்க த்ரெட்டுக்குள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி கீழே த்ரெட்டை இழுக்கிறீங்க. ஓகே, இப்போது ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். கீழே த்ரெட்டை இப்படி இழுக்கணும். இழுத்தீங்கன்னா அவ்வளோதான், லாக் விழுந்துடும். டன்னா. இதுதான் வந்து எண்டு நாட் போடுறதுக்கான மெத்தட். மறுபடியும் போட்டு காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுக்கிறோம், ரிவர்ஸ் ஸ்டிச் போடுறோம், ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு எப்படி மேலே இழுத்து விட்டுறேன், அதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி மறுபடியும் கீழேருந்து மேலே த்ரெட் எடுக்கிறேன். அந்த த்ரெட்டுக்குள்ளே தான் நம்ம விட்டு எடுக்கணும். ஓகேவா, இப்போது இதுக்குள்ளே விட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறேன். இப்போது கீழே நம்ம கையில் இருக்கிற த்ரெட்டை கீழே இழுத்து விடுறோம். அவ்வளோதான், லாக் ஆகிக்கும். ஓகே, இதுதான் எண்டு நாட். மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு, அதாவது எடுத்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அது பக்கத்தில் இன்னொரு த்ரெட்டை எடுத்து உள்ளே விட்டு மேலே இப்படி இழுத்தோன்னா கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தோன்னா அவ்வளோதான் நாட். ரெடி, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோ தூரம் நீங்கள் த்ரெட் இழுக்காமல் சின்னதாக இழுத்து விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சரி, போட்டு பாருங்கள். அதுக்குள்ளே பிடிச்சி கீழே இருக்க த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிக்கும். டன். இப்படி தான் எண்டு நாட் போடணும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எண்டு நாட் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான், பட் என்னது அங்கே சிங்கிள் லேயராக இருக்கும், இங்கே டபுள் லேயர். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி சில்க் த்ரெட் வந்து எப்பயுமே 2 சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு 2 லேயராக நம்ம யூஸ் பண்ணணும், 2 த்ரெட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது அப்படியே தான் 2 த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். அண்ட் கொஞ்சம் ஒரு செயின் ஸ்டிச் ஒரு 4-5 ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்டிச்சை வந்து நீங்கள் பழகுறீங்கன்னா, இது எண்டு நாட்டாக இருக்கட்டும், செயின் ஸ்டிச்சாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் அதில் பண்ணி பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ சில்க் த்ரெட்டில் பாருங்கள், பக்கத்தில் இருந்து மறுபடியும் நான் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ மேலே இருக்கிற த்ரெட்டுக்குள்ளே விட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்து விட்றேன். இப்போ கீழே இருக்கிற கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான், லாக் ஆகிக்கும். இந்த எக்ஸ்ட்ராஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். டன். இவ்வளோதான் எண்டு நாட். ஓகே, பட் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி இப்போ ஒரு ஸ்டிச் பழகுறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்டு நாட் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகும். நெக்ஸ்ட் டைம் போடும்போது எண்டு நாட் எல்லாமே மஸ்ட்டு. சப்போஸ் இப்போது பீட் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னு வைங்க, பீட் ஒர்க்லாம் என்ன ஆகும், எண்டு நாட் போட்டு நாட்டு சரியாகலைன்னா பீடெல்லாம் கரண்டு வந்துடும். ஸோ எண்டு நாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து எவ்வளோ உங்களால் பழகி கற்று வச்சுக்க முடியுமோ கற்று வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோதான் எண்டு நாட். அகெயின் இன்னொரு டைம் நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன் பாருங்கள், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் தெரியலனாலும் மறுபடியும்
பார்த்து கற்றுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம போடும்போது எல்லாத்துலேயுமே எண்டு நாட் வரும். கம்பல்சரி எல்லாத்துலேயும் எண்டு நாட் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு ஹோல் இருந்தது. அந்த ஹோல்குள்ளேயே நான் விட்டு எடுத்துட்டேன். ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ஒர்க் ஆகாது நமக்கு. பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நீங்கள் எடுத்து பழகுங்க. அப்போ தான் இப்போ எண்டு நாட் போடுறோமா, நாட்டு கீழே போயிடும். ஸோ கீழே போகும்போது பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும், அவ்வளோ பெரிய ஹோல் நமக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அது பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்துக்கணும். இது வந்து கீழே வர வியூ. ஓகே, நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுத்தோன்னா லாக் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.